யூனிக்னஸ் பிடிச்சது. என்கிட்ட வர கஸ்டமர்ஸுமே சரி, எங்கே போனீங்கனாலுமே நான் கட்டின மாதிரி சாரி யாருமே கட்டக்கூடாது. பீப்புளோட மைண்ட் செட் அப்படி இருந்தது. அந்த ஒரு 1.5 இயர்ஸ் வந்து ஃபோனையே பார்த்துட்டு இருந்து என்ன பார்க்கறதுனே தெரியாம, அந்த ஃபோன்லேயே வந்துட்டு எல்லாரும் இந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி இப்போ என்னோட ஃபோட்டோ உங்ககிட்ட ஷேர் ஆகும். ஸோ இது ஒரு 10 பேர் கிட்ட இந்த சாரி நல்லாயிருக்கு, இந்த சாரி நல்லாயிருக்குன்னு ஒரு சாரி ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து 1000 பேர் வருவாங்க. இது இருக்கா, இது இருக்கா? யூ ஹவ் மிஸ்ட் த யூனிக்னஸ். ஏன்னா அந்த யூனிக்னஸ் போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே விஷயம் இருக்குது. நான் வந்து ஒரு 10,000க்கு சேல் பண்ணது 1000 ரூபாய்க்கு கிடைக்குது, அதுக்கும் கம்மியாக கிடைக்குதும் போது புடவை வந்து நல்லா இருந்துச்சுனால அதில் உனக்கு உயிர் வந்து இன்னும் பெட்டராகவே சொல்லிட்டாங்க. Lowest price you have here and what is highest price? 1,000 rupees, 800 to 1,000 lowest. Highest price வந்து நான் ஒரு 30,000 வரைக்கும் வச்சிருக்கேன். ஒரு மாதத்துக்கு 3 புடவை தான் நீ வரப்பா. 3 புடவை வாங்குற அன்றைக்கி காத்தாலேருந்து நல்லா தலையெல்லாம் சீவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் பையில் அந்த புடவை எடுத்துகிட்டு அங்கே போய் உட்காந்துருப்போம். First of all, welcome to our show. Welcome to our shop. ஸோ கம்மிங் டு ஸ்ரீ ஆர்யா சில்க்ஸும் போது அதுவும் ஒரு பெரிய ஜேர்னி தானே. ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ அது உங்ககிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்? இப்போ பாரம்பரியமாகவே நம்ம பண்ணுறது ஒன்று இருக்குது, பட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஏன்னா நீங்கள் எஜுகேட்டடாகவும் இருக்கும்போது நம்ம வேறு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணாமல் இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணணும்னு ஏன் ஒரு தாட் வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே அவங்க சொன்ன மாதிரி அவங்க எப்படி வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேயே அவங்க வளர்ந்த மாதிரி நானுமே சின்ன வயசுல, ஏன்னா அம்மா வந்து சென்னையில், நான் பார்ன் ப்ராடக்ட் சென்னை தான். ஸோ அவங்க சென்னையில் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு எங்கே. ஸோ அப்போ அந்த சின்ன வயசுலேருந்து நாங்களும் வந்து அந்த சாரீஸை பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் த லைஃப் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட வருமானம் சுத்தமாக இல்லை, அம்மாவோட இன்கம் மட்டும்தான். ஸோ நாங்கள் சாப்பிட்றது எல்லாமே வந்து எங்களுக்கு அதுலேருந்து தான் எங்களுக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம லைஃபோடே அதே அப்படியே ஒன்றி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து சாரீஸ், அது பேஷனாகவும் ஒரு பாயிண்டில் வந்து அது மாற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா நம்ம வளர்ந்து வரும்போது அத்தோடு நிற்காமல் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகணுன்றனால ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப படிக்கலை. பட் என்னோடய பேசிக் கிராஜுவேஷன் வாஸ் காமர்ஸ். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாமேன்றதுக்காக படித்தது. அவங்க பிஸ்னஸ் பண்ணப்போ அவங்க கூட இருந்து அந்த சாரி மடிக்கிறது, அந்த சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் நான் பண்ணியிருந்தாலும் அது சாரி மேலே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்படி தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து டெவலப் ஆச்சு. இது பிஸ்னஸாக எப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னா, அகெயின் அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு குடும்ப சூழ்நிலையோ அதே சூழ்நிலை தான் எனக்கும் வந்தது. ஸோ ஐ வாண்டட் டு சப்போர்ட் மை ஃபேமிலி. எங்கேயோ போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு வை நாட் மை ஓன் பிஸ்னஸ், ஐ மீன் மை ஓன் ஃபேமிலி பிஸ்னஸ், இதையே எடுத்துக்கலாமே அப்படின்றதுனால அப்படி ஒரு சூழ்நிலையில் எடுத்தது தான் இந்த பிஸ்னஸ். ஸோ இப்போ அவங்க பாட்டி கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் கூடவே இருந்து கற்றுப்பீங்க. என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? அந்த அவங்க வீவ் பண்ணாங்க. வீவிங் அதெல்லாம் எங்களுக்கு அதை பற்றி நாலேஜே கிடையாது. ஏன்னா நம்ம சென்னையில் அது எதுவுமே கிடையாது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது சாரீ ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. இப்போ மாதிரி சாரீ வந்து ஃபோல்ட் பண்ணி வராது. அப்போ வந்து அந்த தூர் மடிப்புன்னு சொல்லுவோம். அந்த அந்த ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு ஃபோல்டிங் இருக்கும். விசிறி மடிப்புன்னு இப்போ வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி போடுறாங்களா, அந்த ஃபோல்டிங்கில் தான் சாரீஸே வரும் எங்களுக்கு. அதை வந்து நம்ம ரெகுலர் காஞ்சிபுரம் சாரி எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் அந்த ஃபோல்டிங்க்கு மாற்றுவோம். அப்படி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் உட்காரும்போது 2 பேர் வேணும். அதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கே 2 பேர் வேணும். ஸோ ஒரு சைடில் என்னையை உட்கார வச்சுப்பாங்க சாரி டைட்டாக பிடிக்கிறதுக்கு. ஸோ அப்படி நாங்கள் உட்காந்து தான் அது பண்ண ஆரம்பித்தோம். அப்படி தான் கற்றுக்கிட்டது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரி டெக்ஸ்சர்ஸ் எனக்கு தெரியும். நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம்ல. ஸோ நிறைய சாரி நம்ம மடிக்கும் போது இந்த சாரியோட ஸ்மெல் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் சாரி டெக்ஸ்சர்ஸை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ சில்க்குன்னா பியோர் சில்க், அந்த பியூரிட்டி எப்படி இருக்கும், மிக்ஸ் வரப்போது அது தொட்டு பார்த்தாலே நம்ம சொல்ல முடியும் இதோட மிக்ஸ் எப்படி இருக்கும், இது மிக்ஸா இல்லைனா இது பியோரா, இதில் பிளெண்ட் எவ்வளோ இருக்குது, என்னென்ன பிளெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஜரியில் நம்ம வந்து ஓரளவுக்கு சொல்லலாம். இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பீரியடில் நமக்கு ஓரளவுக்கு இது வந்து என்ன ஜரின்றது நம்மளால் வந்து அதை சொல்ல முடிஞ்சுது. இப்போ நிறைய சாரி வந்தது. அப்போ ரொம்ப 1 2 தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக இது இந்த சாரி அந்த சாரி சொல்ல முடியும். பட் இப்போ வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே. இப்போ பாட்டி இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் நமக்கு கடை அந்த மாதிரிலாம் இல்லை இல்லையா? எடுக்கும்போது நீங்கள் எடுத்து அது பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாட்டிக்கிட்ட கேட்கணும். அவங்க அது பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தது, படிக்காததுனால எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் அதை எடுத்தேன். ஏன்னா அது எவ்வளோ கஷ்டங்கிறது செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்ன தான் இருந்தாலுமே கூட ஒரு நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறோம்.
அது கலெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த நேரத்துக்கு போகலாமா என்ன இப்போ ஃபோன் வசதி இருக்குது, எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அப்போ அது இல்லாத காலம். இங்கேருந்து இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் போவோம், இருக்க மாட்டாங்க வீட்டில். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட பணம் இருக்காது. இப்படி நிறைய சிக்கல்கள் அது இருந்தது. எனக்கு வேறு வழி இல்லாததுனால தான் நான் அது எடுத்தேன். வழி இல்லாதங்கிறதுனால அது தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு நடைமுறை சிக்கல் அப்போ இருந்ததுனால, இப்போ கையில் புடவை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு அது பிரச்சனை இல்லை. இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இடத்துல நம்ம கொடுக்கறதுனால, ஒரு புடவை கொடுத்து அவங்ககிட்ட பணம் வாங்குறது 6 மாதம் 5 மாதம் அந்த மாதிரி ஆகும்போது, ஒரு வாட்டி நம்ம போகும்போது மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய இருந்ததுனால, டைம் வேஸ்ட் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வழி இல்லாததுனால, படிப்பு இல்லாததுனால. இவளுக்கு எல்லாம் இருக்கே, இதை தேர்ந்தெடுத்துக்கிற விளையாடு எனக்கு இருந்தது. ஆனால் அப்போ அவள் சொன்னா, ஏம்மா எனக்கு அது விருப்பமாக இருக்குது அப்படின்னா. சரி, நமக்கு அப்படி இருந்தால் அவளுக்கு அப்படி இருக்கணுங்கிறது ஒன்றும் இல்லைல்ல. சரி, அவள் காலங்கள் மாறும், இதை பண்ணட்டும்னு சொல்லிட்டு, ஏன்னா விருப்பப்பட்டது செஞ்சால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்துட்டு அவளை வேலைக்கு போகணுங்கிறது மட்டும்தான் என் எண்ணமாக இருந்தது. இது எனக்கு இருந்த எண்ணம் தான். பட் அது அவள் ஒத்துக்கலை. சரின்னு விட்டுட்டேன். இப்போ நல்லா தான் இருக்கா. அவகிட்ட ஒரு 4 பேர் நல்லா இருக்கு. எனக்கு இப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் டென்ஷன், எவ்வளோ டென்ஷன்னா அது சொல்ல முடியாத அளவுக்கு டென்ஷன் அது இருக்குது. ஆனால் அவளை விரும்புகிறத செய்கிறா. இப்போ நீங்கள் சொன்னீங்களா பாட்டி, ரொம்ப தூரம் போய் விற்றுட்டு வருவேன் அந்த மாதிரி. இப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும்லாம் போயிருக்கீங்க? நான் வலசரவாகத்தில் இருந்தேன். ஜெமினி கிட்ட வர ஒரு நாளைக்கு 3 வாட்டி வந்து போவேன். அங்கே எல்லாம் கஸ்டமர் இருந்தாங்க. 3 வாட்டி வருவேன், 2 வாட்டி வருவேன். காத்தால 8 மணிக்கு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவேன். சரி, எல்லா நாளும் 3 வாட்டி இல்லை, சில நாள் வந்து பார்க்கும்போது ஒரு 10 பேர் தர வேண்டியதாக இருக்கும். 2 பேர் தருவாங்க, மற்ற பேர் வந்துட்டு மத்தியானம் வாங்கலாம் அப்படின்வாங்க. அந்த மத்தியானம் போகாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கொடுக்குற நேரத்தை நம்ம வாங்கிக்கணும் இல்லையா. அதனால் அங்கேருந்து வீட்டில் வரும்போது இப்போல்லாம் சமையல் பண்ணி டைனிங் டேபிள் வச்சா சாப்பிட்றாங்க. அந்த நாளில் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதுதான். ஏன்னா அப்போ எங்களுக்கு அது தப்பாகவும் தெரியல. அது நம்ம போய் தான் அவங்களுக்கு போடணுங்கிற கண்டிஷன் தான் இருந்தது. அப்போ தப்பாக தெரியல. இப்போ எனக்கு அது தப்பாக தான் இப்போ தெரியுது. அப்போ தெரியல. ஐயோ, 1 மணி 1:30 மணி ஆச்சு, வெயிட் பண்ணு வரேன்ட்டு ஓடுவோம். ஓடி போயிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு எல்லாம் செய்துட்டு கரெக்டாக குழந்தைங்க வருவாங்க. இவங்க ஒரு 4 மணிக்கு வந்து இவங்களுக்கு உண்டானது செய்துட்டு அதை மட்டும் திரும்பி இன்னொரு வாட்டி போவோம். அந்த இதே டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு தான். இதில் ஏறி பிச்சல் பிடுங்களோட அடுக்கி பிடிச்சி அதை 4 புடவையும் வச்சுக்கிட்டு 2 பேக்கையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா போகிறப்போ கலெக்ஷன் கொடுக்க 2 புடவை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னுச்சு போவோம். இதுதான் அந்த வாழ்க்கை. நான் ஒரு ஸ்டோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணி 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி நானும் வீட்டிலேருந்து தான் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சொன்ன அதே ப்ராசஸ் தான். சாரி எடுத்துகிட்டு தான் போய் ஒரு ஸ்கூல்ஸ், வீடு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் காட்டிகிட்டு இருந்தோம். அதே இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி தான் ஓகே ஃபைன், நம்மளும் ஏன் அதே ஒரு இதை ஃபாலோ பண்ணணும், நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணது. ஹவு டு யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ்? ஏன்னா நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிறதும் ஷாப் போடுறதுங்கிறது ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேயே நிறைய டிஃப்ரென்சஸ் வரும் இல்லையா? ஸோ ஹவு டிட் யூ டேக் இட்? இனிஷியலி இட் வாஸ் டஃப். இப்போ வந்து நான் போய் ஒரு 10 கஸ்டமரை பார்த்து என்னோடய ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கும், அந்த 10 கஸ்டமர் என்னோடய ஸ்டோர்ஸுக்கு வருவாங்களான்னு நான் வெயிட் பண்ணுறதுக்கும் அதுவே ஒரு பெரிய நமக்கு ஒரு ரொம்ப அந்த கான்ஃபிடென்ட்டே சம்டைம்ஸ் பிரேக் ஆகும். நமக்கு என்னென்னா, நமக்கு ஆல்ரெடி இந்த பிஸ்னஸில் ரொம்ப வருஷம் அவங்க இருந்தாங்க, அவங்களோட கஸ்டமர்ஸே கொஞ்சம் அப்படியே எனக்கு வந்துட்டாங்க. அண்ட் என்னோட டைமில் நான் பில் பண்ண கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்க எல்லாமே எங்களுக்கு பெரிய சப்போர்ட். இன்னி வரைக்கும் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன்ஸாக அதை பைங் அம்மாவோட அப்பா கிட்ட வாங்கினவங்க, அவங்களோட ஃபேமிலியில் அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்லாம் என்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மேரேஜுக்கெல்லாம் நானே கூட கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நமக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் வந்து வி கிரியேட்டட், ரொம்ப நல்ல பேஸ் கிடச்சிது. ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இனிஷியலி தெரியல. என்னென்னா, அந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயே கொடுத்துட்டு இருந்ததுனால அது நமக்கு ஒரு கஷ்டமாக இல்லை. ஒன்ஸ் நம்ம வந்து வெறும் கேஷ்கே மாற்றணும் அப்படின்னு வரைச்சதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டோர்ஸ்ன்னு வைக்கும்போது எல்லாருமே வருவாங்க. நாட் ஒன்லி என்னோட ஓன் கஸ்டமர்ஸ்ன்னு மட்டும் கிடையாது, வெளியிலேருந்து வரும்போது அப்போ நம்ம அவங்களுக்கு நிறைய கேட்டர் பண்ண வேண்டியது. லைக் நான் பண்ணிகிட்டு இருந்தது வந்துட்டு என்னோட சாரீஸ் மட்டும்தான். எங்களோட ஃபேமிலியில் என்ன சாரீஸ் வீவ் பண்ணாங்களோ, இல்லைன்னா எங்களோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஒரு சோர்ஸ்லேருந்து மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 10 பேர் வரும்போது அந்த 10 பேருக்கு நம்ம பிடிச்சது, இப்போ என்னோட கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இவங்களுக்கு இந்த கலர் சூட் ஆகும் அப்படின்னா அதை நான் கரெக்டாக எடுத்து அவங்களுக்கு வந்ததுமே ஐ ஜஸ்ட் கிவ் தெம் கால். இல்லை அவங்க வந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா கிளிக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. அது அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறையா அதில் வந்து ஃபண்ட்ஸ் போட வேண்டியதாக இருந்தது. அவ்வளோ நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் சோர்ஸ் பண்ணணும் போது நிறைய ஃபண்ட் போட வந்து
அப்போ இனிஷியலி நமக்கு வந்து ஒரு சர்வைவல்காக ஸ்டார்ட் பண்ண இடத்துல நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், போட வேண்டியது இருக்குது அப்படின்னும் போது இட் வாஸ் பிட் டஃப். இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வரும்போது ஃபர்ஸ்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி? அவங்கள மாதிரி தான் எனக்கு வந்து பணம் கொடுத்தா தான் புடவை கொடுப்பேன்னு யாருமே சொல்லலை. தெர் இஸ் நோ சர்டன் அமௌண்ட். ஆக்சுவலி we didn't invest. ஏன்னா இது ஃபேமிலி பிஸ்னஸ்மா, ஒரு 40 வருஷமா 50 வருஷமா இதுலேயே தான் இருக்காங்கன்னும் போது அந்த இனிஷியல் ஸ்டேஜுக்கு எக்ஸ்பேன்ஷன் வரும்போது ஐ ஹேட் டு இன்வெஸ்ட், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இது. பட் இனிஷியலி நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னும் போது யாருமே என்னை எதுவுமே கேட்கல. எல்லாருமே பார்த்தேன்னா என்னோட கசின்ஸு, அப்புறம் மாமா, சித்தப்பா, இப்படி தான் ஃபேமிலி, சித்தப்பா இப்படி இருக்கிறவங்க தான். ஸோ எல்லாருமே இந்த பிரியா இதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ. ஈவன் பிஃபோர் இப்போ அந்த வியூவர்ஸ் எல்லாம் தான் நிறைய மேஜர் ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் போடுவாங்க. ஈவன் பிஃபோர் ஸ்டோர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே தே வில் டெல் மீ வந்திருக்கு, நீ வேணால் பார்த்து எடுத்துக்கோ. நம்ம போய் இன்னும் பெஸ்ட்டாகவே என்னால் அது சோர்ஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் என்னோடய கஸ்டமர்ஸ்க்குமே வந்துட்டு யூனிக் கலெக்ஷன்ஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் வரும்போது அப்போது நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. எவ்வளோ நாளா 10 years பிஃபோர் ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் என்ன பண்ணுன்றதெல்லாம். நம்ம இப்போ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், இப்போது இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதுன்னும் போது தெர் இஸ் அ ஹியூஜ் க்ரோத் இல்லையா? அதுதான் நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கும் நான் ஒரு ஸ்டோர்ஸாக பார்க்கும் போதுமே நமக்கு வந்து ஒரு அட்வான்ஸுன்னு வரும், மந்த்லி ரெண்ட்டுன்னு வரும். அப்புறம் நம்ம பெருசாக நமக்கு வந்து எம்ப்ளாயீஸ் யாருமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த பேசிக் நீடுக்காவது நம்ம வைக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணதுனால கொஞ்சம் இந்த சேவிங்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படி தான் வந்தோம். ஸோ இனிஷியலி என்ன சொல்கிறது, மேபி அப்ராக்சிமேட்லி ஒரு 4 lakhs 4 to 5 வந்து நான் சொல்கிறது இந்த ஸ்டோர் செட்டப்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் மை சாரீஸ் ஒரு ஸ்டோர் செட்டப்க்கு நான் ஒரு 4 to 5 lakhs இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஒரு 10 years முன்னாடி இப்போ ஒரு 4 years இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 years ஒரு டிகேடுக்கு அப்புறம் how do you think your business have changed, evolved? ஒரு ப்ராஃபிட் வைஸாக இருந்தாலும் இப்போ கஸ்டமர்ஸ் என்கேஜ் பண்ணுற வைஸாக இருந்தாலும் எப்படி அந்த சேஞ்ச் வந்திருக்கு? நல்லாவே க்ரோத் இருக்குது, நல்லாவே க்ரோத் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு லிமிட்டட் கிளைண்ட்டாக இருந்தது. இப்போ வந்துட்டு நம்ம வேர்ல்ட் வைட் வி ஹேவ் கிளைண்ட்ஸ். ஒரு இப்போவும் சின்ன ஸ்டோர்ஸ் தான் எதுனாலும் நம்மளோட பிராண்ட் வந்து நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ வந்து எங்கேருந்தோ யாரோலாம் ரெஃபர் பண்ணி நமக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இப்போ 2 பேர்கிட்டையும் இருக்கிற கேள்வி, அந்த சமயத்தில் பெஸ்ட் செல்லிங்காக போய்கிட்டு இருந்த இப்போ சில்க்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் பெஸ்ட் செல்லிங்காக என்ன சாரீ இருந்துச்சு, இப்போது ட்ரெண்டிங்காக என்ன சாரீ பெஸ்ட் செல்லிங்கில் போயிட்டுருக்கு? அப்போ அவங்க பண்ண காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய கிடையாது. டிசைன்ஸ் நிறைய கிடையாதுன்னா எப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் வேரியஸ் நிறைய கொடுப்பாங்க, டிசைன்ஸில் நிறைய கொடுப்பாங்க, ஆனால் வெரைட்டியாக இருக்காது. இப்போ ஒரு பர்டிகுலர் டிசைன் நீங்கன்னா அந்த டிசைன்ஸில் உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து அந்த டிசைனை வந்துட்டு எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. அப்போ பட்டுனா பட்டில் மட்டும்தான் இருந்தது, இப்போ வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அப்போ அவங்க பீரியடில் ட்ரெடிஷ்னல் மட்டும்தான் இருந்தது, ரொம்ப ஃபேன்சியாக இருக்காது. இப்போ நிறைய வந்து ரொம்ப உங்களுக்கு டிசைன்ஸுமே சரி எல்லாமே கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. ஆனால் இப்போவும் அப்போவுமே எப்பயுமே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஒரு பேட்டர்னுன்னா அது இன்றைக்குமே ட்ரெண்டில் இருக்குது. அவங்க காலத்தில் வந்து பாலும் பழம் கட்டம், ஒரு தாழம்பூ பார்டர், ஒரு ரெட்டிபேட் பார்டர், வயிறு ஊசி, இதெல்லாம் தான் வந்துட்டு நான் பார்த்து வளர்ந்தது. இப்போவுமே அது எல்லாமே ட்ரெண்டில் இருக்குது. இப்போவும் பேக் டு அந்த ஓல்டேஜ் அந்த டேஸுன்ற மாதிரி இப்போவுமே என்னோடய கிளைண்ட்ஸே வந்து கேட்டு வருவாங்க, ரெட்டிபேட் பார்டர் வச்சுருக்கியா, பாலும் பழம் கட்டம் வந்துருச்சா, கங்கா ஜமுனா வந்திருக்கா, வயிறு ஊசி வந்திருக்கா. ஸோ ஆல் தீஸ் ஆர் த ட்ரெண்டிங் பேட்டர்ன்ஸ் ஈவன் நவ். பாட்டி, இப்போது இவ்வளோ டிசைன்ஸ் வந்திருக்கு இல்லையா, இப்போ அவங்க சொன்னாங்க அந்த சமயத்தில் செலக்டட் டிசைன்ஸ் தான் இருந்துச்சு, ஒரு விரலில் என்ன என்ற அளவுக்கு தான் டிசைன்ஸ் இருந்துச்சு. இப்போது நமக்கு நிறைய இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு டிசைன் இருக்குது. அந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது? இல்லை நாங்கள் அந்த காலத்தில் இருந்தது தான்ப்பா அந்த மாதிரி ஏதாச்சும் தோணுதா, இல்லை இவ்வளோ டிசைன்ஸ் வந்திருக்கு இவ்வளோ நிறைய பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தேவைகள் நிறையா வந்திருக்குங்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ நெய்கிறாங்க வந்திருக்குங்கிறது சந்தோஷந்தான். ஆனால் வந்துட்டு இதில் ஒரு கரெக்டாக இவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படி இல்லை. அது அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஒரு 10,000க்கு ஒரு புடவை வாங்குறதுக்கு 2,000க்கு 5 புடவை வாங்குகிற காலமாக இது இருக்குது. அதில் எனக்கு வந்துட்டு அது தோணுது. ஏன்னா அதெல்லாம் நான் இருந்ததுனால அதில் வந்து நிறைய வீவர்ஸ் அடிபட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுடைய லைஃப் வந்து நெசவு பண்ணுறவங்களுக்கு ஒரு இது, அதனால் அவங்க லைஃப் வந்துட்டு இது தெரியாது, மிஷின் அவங்களுக்கு தெரியாதனால அந்த குரூப்பே அப்படியே போயிடுச்சு. ஆச்சா. 2வது வந்து கட்டும்போது அந்த ஃபீல் வந்து நல்லதாக இருக்கும். கைத்தறிங்கிறது அது ஒரு தனி இது தான். இப்போ அது இல்லை.
அது இல்லைங்கிறது இருக்கத்தான் செய்யுது. பட் ஆனால் இனிமேல் அது வராது இனிமேல். ஏன்னா இவ்வளோ புடவை வந்து நெய்யணும் செய்யணும் அப்படிங்கிற போது, கைத்தறிங்கிற போது ஒரு புடவைக்கு இந்த ரேட்டுன்னு தான் வரும். கம்மி வராது. இது ஒரு நாள் இது 5 நாளுங்கிறப்போ அங்கே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதே தான். லேபர்னு வருது இல்லையா, அந்த லேபர் இந்த 4 நாளுக்கு ஜாஸ்தி தானே வரும். அப்போ 5000 புடவைங்கிறப்போ 7000மோ அது ஜாஸ்தி வரும்போது அங்கே அது வழி வாங்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இப்போ எங்களுக்கு அது எங்களுக்குன்னா எங்கள் வச்சு சொல்ல பொதுவாக இப்போ என்ன அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ வந்துட்டு இவ்வளோ மீடியா கிடியா எதுவுமே எதுவுமே இல்லாத ஒரு காலம் நம்ம வாழ்ந்ததுனால புடவை நம்ம கொண்டாடுவோம், வாங்கிட்டு வந்து அவங்ககிட்ட விற்போம். அதில் ஒரு 10 ரூபா வருதுன்னா அவங்களுக்கு நமக்கு தான், அதாவது நான் விற்கிற எனக்கு வாங்குறவங்களுக்கு தான். இப்போது அப்படி கிடையாது. ஒரு புடவை ரூ. 500 புடவையா இருந்தாலுமே சரி, அது ஒரு சின்ன சின்ன துணியாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஆன்லைனு அது இது அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எல்லாத்துக்குமே பணம் போகத்தான் செய்யுது. நமக்கு ஒரு 10 ரூபான்னா 10 ரூபா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த 10 ரூபா வந்துட்டு 4 ரூபா கூட அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கே அந்த ஆன்லைனுக்கு கொடுக்கணும், அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், அந்த யூடியூப்புக்கு கொடுக்கணும். அப்படியெல்லாம் போகும்போது எப்படி என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இந்த கஷ்டம் நான் அன்றைக்கி பட்டிருந்தேன்னா நான் வேறு மாதிரி இருந்திருப்பேன். நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இது பண்ணல. 10 புடவை கொண்டாந்து 10 புடவை இல்லையான்னு தான் என்னை கேட்பாங்க. இல்லை கொண்டாந்து தரேன்னு தான் சொல்கிற காலம் தான் எங்கள் காலம் இருந்தது. 10 மணிக்கு கூட வந்து கேட்பாங்க. 10 மணிக்கு வந்து கேட்டு புடவை இல்லையா, இல்லைன்னு சொல்லி தான் விற்றுருக்கு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போது 100 புடவை காட்டினா கூட ஒரு புடவை கூட செலக்ட் பண்ண முடியாத காலம் இது. அப்போது வந்து பெரிய பெரிய முதலைகள் தான் நீந்த முடியுது. சாதாரண ஆள்கள் வந்து தவிக்க வேண்டியது இருக்குது. இதான் நான் வந்து யாரையுமே அப்பாயிண்ட் பண்ணலை. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஒரு 10 ஒரு சாரியில் ஒரு பேட்டர்னில் ஒரு 10 ஷேட்ஸ் வருதுன்னா அதில் 4 ஹிட்டாக இருக்கும். அந்த 4 மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ அங்கேயே வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஃபில்டர் ஆகிடும். ஸோ இவ்வளோ வருஷம் இருந்ததில் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த 6 வந்து டக்குன்னு போகாது, கொஞ்சம் இட் வில் டேக் டைம் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பேசிக்காக இப்போ மேபி என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே பேஸ்டல் ஷேட்ஸ் கூட அது கூட இது கூடவாங்க. ஆனால் தே வில் எண்ட் அப் வித் த சேம் ட்ரெடிஷ்னல் கலர்ஸ். 10 கலர் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் தான், ஒரே ஒரு கலர் மட்டும் பேஸ்டலில் வச்சுப்பாங்க. 10மே பேஸ்டலில் வைக்க மாட்டாங்க. இது வந்து நான் இவ்வளோ வருஷத்தில் நான் பார்த்தது. ஸோ அந்த ஃபில்டர் நான் அங்கேயே ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவேன், இது 4 பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் பார்க்குறச்ச 4ல் எது பெஸ்ட்டுன்னு ஈஸியாக சூஸ் பண்ணலாம். அந்த 10ல் பார்க்கும்போது வில் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இந்த 4ல் ஈஸியாக யூ கேன் மேக் இட். அது கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்குமே ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக பிஸ்னஸ் அவங்க ட்ரெண்ட், அவங்க பீரியட் என் பீரியடை தாண்டி ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட்னே ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதுதான் வந்து எல்லாருமே வந்து பிஸ்னஸில் நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க, நிறைய பேர் பெருசாக இருந்தவங்கலாம் காணாமலே போயிட்டாங்க. ஸோ அந்த ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட் பார்த்திங்கன்னா, கோவிடுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிக்னஸ் பிடிச்சிது. என்கிட்ட வர கஸ்டமர்ஸுமே சரி, எங்கே போனீங்கனாலுமே நான் கட்டின மாதிரி சாரி யாருமே கட்டக்கூடாது, இந்த கலர் யார்கிட்டையும் இருக்கக்கூடாதுன்றது பீப்புளோட மைண்ட் செட் அப்படி இருந்தது. அந்த ஒரு 1.5 இயர்ஸ் வந்து ஃபோனையே பார்த்துட்டு இருந்து என்ன பார்க்குறதுனே தெரியாமல் அந்த ஃபோன்லேயே வந்துட்டு எல்லோரும் இந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி இப்போ என்னோடய ஃபோட்டோ உங்ககிட்ட ஷேர் ஆகும், சாரி ஃபோட்டோ. ஸோ இது ஒரு 10 பேர்கிட்ட இந்த சாரி நல்லாயிருக்கு, இந்த சாரி நல்லா இருக்குன்னு ஒரு சாரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து 1000 பேர் வருவாங்க. இது இருக்கா. யூ ஹவ் மிஸ்ட் த யூனிக்னஸ். நான் இப்போவுமே அதான் சொல்லுவேன். நான் ஆக்சுவலாக பிஃபோர் கோவிட் வந்து நான் நிறையா சில்க் சாரீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். போஸ்ட் கோவிட் நான் சில்க் ரொம்ப என்னோட பிஸ்னஸ் என்னோட தறி அப்படி இருந்தது வந்து நான் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த யூனிக்னஸ் போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே விஷயம் இருக்குது. நான் வந்து ஒரு 10,000க்கு சேல் பண்ணது 1000 ரூபாய்க்கு கிடைக்குது, அதுக்கும் கம்மியாக கிடைக்குதும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது இனிஷியலி. அப்போது நம்ம வேறு வழி இல்லை, நான் இதில் தான் சர்வைவ் பண்ணணும் போது நான் இது 10,000 இதோட வேல்யூ இவ்வளோன்னு நான் சொல்லி விற்கிறத தாண்டி நான் வேறு ஏதாவது ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படி அந்த சில்க்லேருந்து கொஞ்சம் சில்க் காட்டன் நிறைய நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் மடிசார் சாரீஸ் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணேன். இப்போ வந்து மடிசார் சாரீஸ்க்காகவே தேடி வந்துட்டுருக்காங்க, சில்க் காட்டன் சாரீஸ்க்காக தேடி. ஸோ சூன் நான் என்னோடய பழைய சில்க் அந்த யூனிக்னஸை கொண்டு வந்துடலான்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ அதுதான் அந்த போஸ்ட் கோவிட் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும், யாராவது காட்டி ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் வேணுன்றது வந்துருச்சு. அந்த யூனிக்னஸ் மிஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி. வாட் இஸ் த யூனிக் சாரி மெட்டீரியல் யூ ஹேட் ஆர் த டிசைன் யூ ஹேட் இன் தி ஷாப்? நிறையா இருக்குது. ஜென்ரலி வந்து நான்
ரொம்ப ஃபேன்சியாக போகிறத விட நான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போவேன். ஏன்னா ட்ரெடிஷ்னலாக தான் யூ கேன் பிரிங் பேக் த பேட்டர்ன்ஸ். இப்போ இந்த காலத்தில் வந்து அந்த பேட்டர்ன்லாம் யாழி ஒரு பேட்டர்ன் வந்து என்றைக்குமே அன்றைக்கி இருந்தது இன்றைக்கும் இருக்குது. அந்த யாழி எங்கள் அம்மா வந்து வீவ் பண்ணி கொண்டு வரச்சே இருந்த ஒரு அழகு இப்போ வர யாழியில் இல்லை. ஏன்னா இப்போ பவர்லூமில் வருது. அந்த சைஸ் ஆஃப் த மோட்டிவ் வாஸ் டூ குட். அப்போ அந்த சைஸ் ஆஃப் த மோட்டிவ்லேயே ஒரு அழகு இருக்கும். ஒரு மாங்கானா இப்போ ஒரு மாங்காய் இப்படி போடுறாங்க. அப்போ அந்த மாங்காய்க்குள்ளேயே இன்ட்ரிகேட்டட் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும். அது பார்த்தாலே இந்த மோட்டிவ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அன்னப்பக்ஷி, ஒரு ஒரு மயில், இது எல்லாமே அந்த காலத்துக்கும் இந்த காலம். இப்போ மயிலோட மூக்கு வேறு மாதிரி இருக்குது. இது மயிலா இல்லை அன்னப்பக்ஷியா? நான் ஒரு 2 நிமிஷம் பார்ப்பேன். இது நான் வீடியோவில் சொல்லும் போதோ இல்லை கஸ்டமர் இது மயிலா அன்னப்பக்ஷியான்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப மிஸ் அவுட் ஆகுது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் தட் பேக். அந்த ஒரு நேர்த்தியான ஒரு விஷயங்கள் திரும்ப கொண்டு வரணும்னு பார்க்குறேன். which is the unique collections you had? ஆன்டிக் டிசைன்னு ஒன்று போட்டோம். அது பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலரில் ஒரு பேஸ் அதே தான், அதே ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் yellow, டார்க் மரூன் அண்ட் க்ரீன். இந்த பேஸில் வந்து ஆன்டிக் டிசைன் ஒன்று போட்டோம். பல்லு, ப்ளவுஸு அண்ட் க்ளீட் இது வந்து ஒரு செக்கர்ட் பேட்டர்னில் இருக்கும். அந்த ஆன்டிக்கில் பார்த்திங்கன்னா சக்ரா அண்ட் அன்னபக்ஷி இல்லைன்னா பீகாக் போடுவாங்க. இந்த 2 தான் மாறி மாறி இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் சாரியாக எனக்கு ஒரு பீரியடில் மாறிச்சு. ஒரு 15,000க்கு அந்த மாதிரி நான் அந்த சாரியோட காஸ்ட் இருக்கும். அவ்வளோ சாரி சேல் பண்ணியிருக்கேன்னா, அவ்வளோ கலர்ஸ் போட்டிருக்கோம். அவ்வளோ சாரி பெரிய ஹிட் ஆச்சு எனக்கு. அதே மாதிரி வந்துட்டு பாலும் பழம் கட்டம். இது வந்துட்டு நான் பாலும் பழம் கட்டமில் நான் செல் பண்ணாத கலர் காம்பினேஷன்ஸே கிடையாது. அவ்வளோ கலர்ஸ் நான் அதில் சேல் பண்ணியிருக்கேன். தாழம்பூ, இது 3மே வந்துட்டு இப்போ வரைக்குமே என்கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி காம்பினேஷன், அந்த மாதிரி அவங்க செல் பண்ணதை தாண்டி நான் என்னோடய பீரியடில் கேட்டேன். இன்றைக்கி வரைக்குமே சொல்லுவாங்க, பிரியா அந்த மாதிரி சாரீஸ் கொடு, அந்த மாதிரி சாரீஸ் கொடுத்துட்டு. பட் இப்போ யாருமே இல்லை அந்த மாதிரி சாரீஸ் வீவ் பண்ணுறதுக்குமே பீப்புள் இல்லை. So what were the best color combinations you had? ஆப்பிள் க்ரீனுக்கு பிளாக்கெலாம் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு நல்ல பர்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். சில்லி ரெட்டுக்கு க்ரீம், சில்லி ரெட்டுக்கு பர்பிள், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் எப்பயும் போல் ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன். ஒரு மாம்பழ எல்லோக்கு வயலட்டு ஒரு ப்ளூ. மாம்பழ எல்லோக்கு எப்பயுமே அரக்கு போடுவாங்க, இல்லை க்ரீன் போடுவாங்க. ப்ளூ அதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இனிமே ரொம்ப அப்புறம் இல்லை பிரியா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கலரே வந்துட்டு கலர் வந்து டிப் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க அது அந்த அந்த ஜெனரேஷன் மாறிடுச்சு. இதே கலர் வந்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க ஒரு மாதிரி அவங்க மெத்தடில் பண்ணப்போ அது ஒரு மாதிரி அழகு கிடைச்சிது. அதே மெரூனாக இருந்தாலும் அதே ஆப்பிள் க்ரீனாக இருந்தாலும் இப்போ இருக்கிறவங்க அப்படியே மாறிடுச்சு. அவங்க வந்து இந்த இவ்வளோ ப்ரொபோர்ஷன் இப்போ இல்லை. அது வந்து பீரியடில் இருந்த அரக்கு வந்து இப்போ இல்லை. அது எங்கேயோ தே ஹவ் மிஸ் தட் ப்ரொபோர்ஷன். அது போயிடுச்சு. அந்த கிளாஸாக இருக்கும் அந்த சாரி, பட்டு சாரி பார்த்தீங்கன்னா அந்த பட்டுக்குன்னு சில கலர்ஸ் இருக்கும். அதெல்லாம் இப்போ அந்த கலர்ஸ் அந்த மயில் கழுத்து இப்போ வரைக்குமே என்ன கேட்பாங்க, அந்த மயில் கழுத்து ப்ளூ, அந்த ப்ராப்பரான மயில் கழுத்து கலர் இப்போ எங்கேயுமே இல்லை. அது எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி செங்கப்பொடி கலர் சொல்லுவோம், அந்த ப்ராப்பரான ரெக்ஸோனா க்ரீன், இந்த ஷேட்ஸ் எல்லாம் இப்போ இல்லை. ரொம்ப ரேர், ரொம்ப இப்போ எல்லாம் பார்க்கவே முடியல. அந்த சாயம் போடுறவங்க என்னவாங்க அவங்கள அந்த அந்த பழைய ஆளுங்க இல்லையா, அவங்க வந்து அதுக்கு அவங்க ஒரு மாதிரியாக போட்டாங்க. அதுக்கு அந்த அந்த அழகு கிடச்சிது, அந்த அழகு. இப்போ இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்டில் மாறிடும். ஒரு கிலோ ஒரு சேருன்னுவாங்க ஒரு கிலோவுக்கு, அந்த ஊருக்கு இவ்வளோ தான் பொண்ணு, இந்த பச்சைக்கு இது இவ்வளோ பொண்ணு, அது அவ்வளோ பொண்ணு, அந்த கலர் வரும். அடுத்து அதே பச்சை வந்துட்டு வேறு மாதிரி வர்றதுக்கு அந்த காம்பினேஷன் அவங்க ஒரு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்க வந்து இவங்க ஒரு செட்டப்பில் இருக்கிறதுனால என்னதுன்னா அந்த சேஞ்சு கிடைக்கிது, அவ்வளோதான். அந்த ஒரு அவங்க போட்ட கலர் வேறு, இதே பச்சை தான், இதே இது தான், அந்த இது மாறுது, அந்த காம்பினேஷன் மாறுது, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ பை பண்ணும்போது வேர் டு யூ கோ அண்ட் பை தீஸ்? காஞ்சிபுரம் சாரீஸ் வந்து நாங்கள் எங்களோட பீப்புள் கிட்ட இருந்தால் சோர்ஸ் பண்ணிப்போம். அதை தவிர்த்து உங்களுக்கு வந்துட்டு இப்போது த்ரூ அவுட் நார்த் சைடில் இந்த பனாரசி, அப்புறம் மகாராஷ்டிரா போவோம். அந்த மாதிரி சில இடங்களுக்கு ஹைதராபாத் அங்கே போய் சோர்ஸ் பண்ணுவோம். ஆந்திராவில் நிறைய இடத்துல வீவிங் இருக்குது, ஸோ அங்கேயும் போய் சோர்ஸ் பண்ணுவோம். அந்த காலத்தில் இந்த கைத்தறி பண்ணி ஒரு சாரீ வந்து அதை நீங்கள் செல் பண்ணும்போது என்ன மாதிரி சந்தோஷம், அது பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி சந்தோஷம் மனசில் இருந்துச்சு? இப்போது அந்த ஒரு ஏதாச்சும் சேஞ்ச் வந்திருக்கா? ஏன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, நிறைய டிஃப்ரென்சஸ் வந்திருக்கு. இப்போ ஹேண்ட்லூம்லேருந்து பவர்லூம்னே சொல்லும்போது ஒரு சேஞ்ச் வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச ஒரு சாரி வரும்போது என்ன மைண்ட் செட் இருக்குது? அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது தெரியுமா? நீங்கள் வீவர்ஸோட மைண்ட் செட்
அப்போவுமே இப்போவுமே வந்து வீவர்ஸ் வந்து கஷ்டத்தில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஹாப்பினஸை தாண்டி இந்த புடவை முடிச்சு எனக்கு கையில் பைசா வந்ததுன்னா நான் அடுத்து என்ன பண்ணலான்றது தான் யோசிச்சிருப்பாங்க. தட் இஸ் தேர் ஒர்க் அண்ட் அது ஹாப்பினஸ் நம்ம அந்த புடவை மடித்து மெயின் ஹாப்பினஸ் வந்துட்டு புடவை மடித்து பாயில் கொண்டு வந்து போடுவாங்க. அதில் டேமேஜ் இல்லாமல் இருந்தாலே அதுவே பெரிய ஹாப்பினஸ். ஒரு சின்ன டேமேஜ் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வைப்பாங்க ஆப்பு. ஏதாவது ஒரு ஃபைன் அந்த ஏதாவது வந்துருச்சுன்னா அவன் கூலி அங்கே போயிடுச்சு. மேக்ஸிமம் இருக்காது. புடவை வந்து நல்லா இருந்துச்சுனால அதில் அவனுக்கு உயிர் வந்துடும். இன்னும் பெட்டராகவே சொல்லிட்டாங்க. ஆச்சா அதை மடித்து கொண்டு போயிட்டு இன்றைக்கி நான் பார்க்குறேன். எங்கள் அப்பா அப்படி தான் போயிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். அந்த புடவை மடித்து காத்தாலேருந்து அது அவங்க அது என்னமோ போகிறத பார்த்தா சம்பளம் வாங்க போகிற மாதிரி தான். ஒரு மாதத்துக்கு 3 புடவை தான் நெய்வாரப்பா. 3 புடவை வாங்குற அன்றைக்கி காத்தாலேருந்து வித்தியாசமாக இருக்கும். நல்லா தலையெல்லாம் சீவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் பையில் அந்த புடவை எடுத்துகிட்டு அங்கே போய் உட்காந்துருப்போம். உட்காந்து தான் இருப்போம். அங்கே வந்து குமாஸ்தெல்லாம் இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு க்ளீன் பண்ணி தான் அங்கே கொண்டு போவோம். அவங்க ஒரு வாட்டி அதை இது பண்ணி அந்த ஒரு என்ன 10 ரூபாவோ 5 ரூபா ஏதோ அந்த காலத்துக்கு அந்த கூலி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அது அவ்வளோ அதான் சொன்னேன், பண கஷ்டம் மட்டும்தான் அந்த காலத்தில். இப்போ எல்லா கஷ்டம்னு சொல்கிற காலம் அது மட்டும்தான். அது புடவை நல்லா இருந்துட்டாலும் ஹாப்பினஸ் தாம்மா. எப்போதுமே அது சமையல் பண்ணுறவங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சந்தோஷம் இல்லையா? அது பார்த்துக்கிட்டு தான் நான்லாம் பார்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அந்த கோத்து வாங்கும்போது அப்படி இப்படி கொஞ்சம் போயிடும், கரெக்டாக வராது. அது கரெக்டாக வருமே, கரெக்டாக வந்துடுச்சுன்னா அதில் ஒரு சந்தோஷம்தான். சொல்லும் போதே அவங்க ஃபேஸில் அந்த சந்தோஷம் தெரியும். என்னென்னா என்னுடைய வருத்தங்கள் என்னன்னு சொன்னாக்கா, அப்படி வந்து ஒரு உணவு உடை இருப்பிடங்கிறது இவ்வளோ முக்கியமான ஒரு இது. ஆனால் அந்த 3 பேருக்குமே இன்ன வரை வந்து அதே இடம்தான். அவங்களுக்கு கரெக்டாக வந்து உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்கு அது முடியலை. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு கேப்னு இருக்கும் பாருங்கள். நீ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்ப, அவன் வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பான். அது எப்படி இப்போ கொடுக்கறது வாங்குறது தெரியாத ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் தான் இந்த வர்க்கத்துங்களுக்கெல்லாம் இருக்குது. அது சரியாக வந்துருச்சுன்னா எல்லாம் கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸுக்குன்னு வரும்போது என்ன மாதிரி மேஜர் சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? அதான் அந்த 10 இயர்ஸ் ஜேர்னியில் நம்ம பர்சனல் ப்ராப்ளம் அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நிறைய டிசைன்ஸு நிறைய இடத்துல வீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன வந்துட்டு ஒரு பர்டிகுலராக இவங்கதான்ற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, நிறைய பேர் இந்த வீவிங்கில் வந்துட்டாங்க. ஸோ அப்போ அது என்ன ஆயிடுச்சு, நம்ம ஒவ்வொரு இடமா தேடி போயிட்டு அதை நம்ம சோர்ஸ் பண்ணுறதும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதை கரெக்டான இடத்துல மார்க்கெட் பண்ணுறதும் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ இந்த மீடியம் நிறையா இருக்குது. இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம். ஆனால் நான் ஒருத்தி இல்லை இதில். நான் ஒருத்தி இருந்த இடத்துல இப்போ வந்து 9 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இத்தனை பேரோடய நம்ம கம்பீட் பண்ணி வர வேண்டியது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ வாட் ஆர் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் யூ? இப்போ இருக்க சோஷியல் மீடியா எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறதுலே கரண்ட்லி கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஓகே, இப்போ வந்து ஓரளவுக்கு நாங்கள் அதை ஸ்டடியாக பண்ணிகிட்டு இருக்கோம். வாட் இஸ் த lowest price you have here and what is highest price? 1000 rupees, 800 to 1000 lowest. Highest price வந்து நான் ஒரு 30,000 வரைக்கும் வச்சிருக்கேன். ஓகே, அப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு சொல்ல முடியுமா அந்த ரேட்டுக்கு? இந்த உங்களுக்கு லோவஸ்ட் ப்ரைஸில் வந்துன்னா உங்களுக்கு மிக்ஸ் தான் வரும். இந்த செமி சந்தேரி காட்டன்ஸில் இருக்குது, அப்புறம் செமி சில்க் காட்டன்ஸில் இருக்குது. ப்ரைஸ் ஏற உங்களுக்கு வந்துட்டு பியூர் சில்க் காட்டன்ஸ் வரும். அப்புறமா மடிசார்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். மடிசார் மாமி அப்படின்ற ஒரு சப் நேமில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பியூர் சில்க் காட்டன்ஸ் வச்சுருக்கேன். செந்தேரி, டஸ்ஸர் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பியூர் காஞ்சிபுரம் சில்க் இருக்குது, போச்சம்பள்ளி சாரீஸ் இருக்குது. ஓகே, நைஸ். இங்கே இப்போ பெஸ்ட் செல்லிங்காக போயிட்டுருக்கிற ஒரு சாரீனா விச்? இப்போ வந்து கோர்வே நிறையா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கோர்வேன்றது இந்த கோர்த்து வாங்கினது கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் பார்டர்ஸில் வேணும் அப்படின்றது நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வைர ஊசி பேட்டர்ன், ஜரி செக்ஸ் பேட்டர்ன். ஸோ இது வந்துட்டு பேக் இன் ட்ரெண்டு. தாழம்பூ அகேன். ஸோ இதெல்லாம் வந்து பேக் இன் ட்ரெண்டுன்னு சொல்கிறத தாண்டி அது ஆல்வேஸ் இன் ட்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ அதெல்லாம் என்ன ரேட்டுக்கு? இப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் என்ன ரேட்டில் இருந்துச்சு? இப்போ I'm not saying about the semi thing. I'm just talking. அம்மா வந்து சேல் பண்ணும்போது ஒரு 5-6 அந்த ரேஞ்சில் தாழம்பூ சாரீஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு 13-14 அந்த ரேஞ்சில். அது ஜரிக்க கூட இப்போ அப்படி ஆமாம். அப்போ அவங்க விற்கும்போது அதெல்லாம் பியூர்லேயே விற்றுருக்காங்க. நான் சொல்கிறது லேட் 90s நான் சொல்கிறது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அந்த லேட் 90s நான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஞ்சில் பியூரே சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 13-14க்கு பியூரெல்லாம் வராது. பட்டு மட்டும் பியூராக இருக்கும், சரி எல்லாம் பியூர் வராது. ஓகே, அப்போ அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு பியூர் சாரி கையில் வரணும்னா ஹவு? ஈஸிலி 30,000 மினிமம் அந்த ரேஞ்ச் வரணும். அந்த ரேஞ்ச் வந்தால் தான் ஒரு சின்ன பார்டராவது போட்டு உங்களுக்கு வெள்ளி சரிக்க போட முடியும். இப்போ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்க இல்லை, வெள்ளி சரி நான் வச்சுக்கிறது இல்லை. நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறது, ஐ டோன்ட் ஹேவ் பியூர் சாரீஸ். பியூர் சாரீஸ் உங்களுக்கு வேணும், இஃப் யூ ஆர் வெரி மச் ஸ்பெசிஃபிக் அபவுட் பியூர் சாரினா நான் கஸ்டமைஸ் பண்ணி தருவேன்.
கஸ்டமைஸ் பண்ணி தரேன் வித் சர்டிஃபிகேட், பியோர் ஜரின்ற சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருவேன். இப்போ ஃப்யூச்சராக இனி இந்த பிஸ்னஸுக்கு வர போகிறவங்களுக்கு லைக் இப்போ கைத்தறி அந்த மாதிரி எடுத்து வர போகிறவங்களுக்கு what do you want to say? இந்த ஃப்யூச்சர் வர போகிறவங்களுக்கு what do you want to say? இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஆக்சுவலி எங்களெல்லாம் விட இன்னுமே நிறையா பிளான் பண்ணி இன்னும் நிறைய திங்க் பண்ணி தான் வராங்க. ஒன்றும் அவங்க சாதாரணமாக உள்ளே வந்துடல. நிறைய கற்றுக்குங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீப்பாக அந்த பிஸ்னஸை பற்றி லேர்ன் பண்ணுங்கள். இப்போ கரண்ட்லி நான் பார்க்குற ட்ரெண்ட் என்னென்னா, எல்லாருமே பிஸ்னஸில் வராங்க. ஐம் ஹாப்பி. பட் ஆனால் கொஞ்சமாவது அதோட நாலேஜ் இருக்கணும். என்னால் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நான் ஒரு சோஷியல் மீடியா மூலியமாக என்னால் விற்க முடியுன்றது ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் டூயிங். நீங்கள் அது நாலேஜே இல்லாமல் வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இனிமேல் வரவங்க அந்த நாலேஜ் கொஞ்சம் வளர்த்துக்குங்க. லேர்ன், படிங்க. இது என்ன, இதில் என்ன இருக்குது, பிளெண்ட் என்ன, இதெல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போது அந்த சாரி மேலே உங்களுக்கு இன்னுமே ஒரு ஒரு அட்ராக்ஷன் நிறையா இருக்கும், ஒரு லவ் நிறையா வரும். அப்போ நீங்கள் செல் பண்ணும்போது அது ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கும். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்ததுக்கு அதாவது ஒரு 50 வருஷம் ஜேர்னி மொத்தமாக இப்போ கேட்ட மாதிரி இருக்குது. ஸோ சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ எங்கள் டைம் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுத்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாட்டி. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. Thank you so much.